Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 தமிழுக்கான 12ஆம் வகுப்பு ஒரு ஒரிஜினல் மாடல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் வைங்க. 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 மொத்த மதிப்பெண் 90 மதிப்பெண்கள். ஸோ நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி இந்த வினாத்தாளில் இருக்கிற வினாக்களை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் யாவை? எதிர்பாராத நிகழ்வுகளாக ஜலாத்தீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்தினார்? ஞானத்தின் பெரியது எது? அதே மாதிரி நடையழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. முறை வைப்பு என்றால் என்ன? 7x2 14. மொழியின் சொற்சொடர் அமைப்பை விளக்கி கொள்வதற்கு பயன்படுத்த உதவுவன யாவை? ஓமை தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக. அச்சாணி இல்லாத தேர் போல, தாமரை இலை நீர் போல. மாங்குழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம், ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி, கலைச்சொல்லாக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? சடாவு தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையினை எழுதுக. மூன்றான காலம் போல் ஒன்று எவை ஏன் விளக்குக. சங்க பாடல்களின் ஒலிக்கோலம் ஒரு குறிப்பிட்ட பண்பாகும் விளக்குக. பேரிடர் வந்துவிட்டால் நாம் மேற்கொள்ள வேண்டியவை பற்றி விளக்குக. நீங்கள் ஆசிரியரால் மாணக்கரை அன்பினால் எவ்வகை நெறிப்படுத்துவீர்கள்? சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பவற்றை குறிப்பிட. பொருள் வேற்றுமை எண்ணினை சான்றுடன் விளக்குக. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லியினம். அதே மாதிரி பரிசில் திறனை சான்றுடன் எழுதுக. இலக்கியம் நயம் பாராட்டுக கேட்டிருக்காங்க. பின்வரும் பழமொழிகளை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. எறும்பு ஊற கல்லும் தேயும், உளி பெரிதாயினும் தாம் பெரியார். ஸோ இப்படி தான் உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தி மிக்கூற்றை முப்பால் வழி விரித்துரைக்க. தமிழின் சீலமை திறம் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுன்றை தொகுக்கிறது. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவழக்கம் உண்டு. நீங்கள் பார்த்து அல்லது வாழ்ந்த ஒரு நகரம் குறித்து இருபக்க அளவில் கட்டுரை. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ.